நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். ஐஎஸ் அமைப்பால் ஆபத்து ஏற்பட்டுள்ள நிலையில் தங்கள் நாட்டிற்கு ஆயுதங்களை விற்க விதிக்கப்பட்டிருக்கும் தடையை நீக்க வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு அவையை லிபியா அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. லிபியாவில் எகிப்து நாட்டைச் சேர்ந்த 21 கிறிஸ்தவர்களின் தலைகளை ஐஎஸ் அமைப்பினர் குரூரமாக துண்டிக்கும் வீடியோ காட்சி அண்மையில் வெளியிடப்பட்டது. இதன் மூலம் சிரியா, ஈராக் மட்டுமின்றி லிபியாவிலும் ஐஎஸ் அமைப்பு வலுவாக காலூன்றியிருப்பது தெரிய வந்தது. இந்த நிலையில் இதுகுறித்து விவாதிப்பதற்காக ஐநா பாதுகாப்பு அவையின் அவசர கூட்டம் புதன்கிழமை நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய லிபிய வெளியுறவுத்துறை அமைச்சர் முகமது அல்தாயிரி, லிபியாவுக்கு ஆயுத ஏற்றுமதி செய்வதற்கு விதிக்கப்பட்டுள்ள தடையை பாதுகாப்பு கவுன்சில் உடனடியாக நீக்க வேண்டும் என்றார். லிபியாவில் அமைதியை கொண்டு வருவதில் சர்வதேச சமூகத்திற்கு பொறுப்பு உள்ளது. லிபியாவில் தற்போது உள்ள சூழல் மற்ற நாடுகளுக்கும் அச்சுறுத்தலாகவே உள்ளது. சர்வதேச சமூகத்தின் உதவியை லிபியா நாட உள்ளது. ஐஎஸ் அமைப்பினருக்கு எதிராக போரிட சர்வதேச நாடுகள் லிபியாவுக்கு உதவ வேண்டும் என்றும் குறிப்பிட்ட அல்தாயிரி, சட்ட ரீதியாகவும் தார்மீக ரீதியாகவும் இதை செய்வது உலக நாடுகளின் கடமை என்றார். ஈராக், சிரியாவை போலவே லிபியாவுக்கும் உலக நாடுகள் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றார் அவர். இந்த நிலையில் லிபியாவின் கோரிக்கை நியாயமானது என்றும் நாட்டின் பாதுகாப்பு காரணமாக அதனை ஏற்க வேண்டும் என்றும் எகிப்தும் கருத்து தெரிவித்துள்ளது. செய்திப்பிரிவு நியூஸ் 7 தமிழ்.